செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அசோக்குமார் என்ற வாலிபருக்கு தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் ராபர்ட் நம்முடன் இணைகிறார். ராபர்ட், இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. எந்த வழக்கின் கீழ் இவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா விஷ்ணு, கடந்த 23/3/2017 அன்று மாலை திருப்போரூர் அடுத்த ஆலத்தூர் பகுதியில் சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது பாலியல் வன்புணர்வு செய்து கத்தியால் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக தனலட்சுமி 14 வயது மீட்கப்பட்டார். இப்போது அவருடைய தாயார் வீட்டு வேலை செய்யும் வந்த நிலையில் அவர் வீட்டு வேலைக்காக வெளியே சென்று விட்டார். அதன் பின்பு அவரது சகோதரியும் சகோதரனும் வேறொரு நபரை பார்க்க சென்று விட்டதால் தனலட்சுமி மட்டும் வீடு தனியாக இருந்த நேரத்தில் இந்த கொலை அரங்கேற்றப்பட்டது. மேலும் திருப்போரூர் காவல்துறை இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியான அசோக்குமாரை கைது செய்தனர். தடயங்களையும் சாட்சிகளையும் வைத்து அசோக்குமார் கற்பழித்து கொலை செய்தது திருப்போரூர் போலீசாரால் உறுதிப்படுத்தப்பட்டு செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று நீதியரசர் வேல்முருகன் தீர்ப்பு வழங்கினார். அசோக்குமாருக்கு சாகும் வரை தூக்கில் இட வேண்டும் என தீர்ப்பு அளித்து இன்று இதனால் கோர்ட் வளாகம் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது. நன்றி ராபர்ட், உங்களுடைய தகவல்களுக்கு. 2017ஆம் ஆண்டு 14 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் விசாரணை முடிவு பெற்று செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த அசோக்குமார் என்ற குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சாகும் வரை தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வழங்க கேட்டோம்.